எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கான்டென்ட் ரைட்டிங்கில் இருக்கிற கெஸ்ட் போஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கெஸ்ட் போஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கெஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து இனி ஒரு நேம் இருக்குது. அது வந்து என்னன்னா கெஸ்ட் பிளாகிங். கெஸ்ட் போஸ்டிங் இல்லைன்னா கெஸ்ட் பிளாகிங் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு ரைட்டிங், ஒரு கான்டென்ட் வந்து இனி ஒரு கம்பெனியுடைய வெப்சைட்டுக்கு வந்து எழுதுறது தான் என்னது கெஸ்ட் போஸ்டிங், இல்லைன்னா வந்து கெஸ்ட் பிளாகிங். புரிகிறது மாதிரி ஈஸியாக சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா இனி ஒரு கம்பெனியோடைய ப்ராடக்டை நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காக ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கணுன்னாலும் அதை பற்றி நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ரெஃபர் பண்ணும்போது இந்த ரிட்டன் ஃபார்மேட்டில் வரதான் வந்து என்னது கான்டென்ட். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க கெஸ்ட் போஸ்டிங், இல்லைன்னா வந்து கெஸ்ட் பிளாகிங். இனி ஒருத்தங்க வந்து அந்த கம்பெனிக்காக வந்து எழுதி கொடுக்குறது. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சேம் வே ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து வீடியோஸாக வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்னது vlog. ஸோ பிளாகிங்க்கும் vlogக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதையுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. தென் இதில் வந்து கெஸ்ட் போஸ்டிங் ஒரு கெஸ்ட் பிளாகிங்கில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் வந்து இருக்குது. இப்படி கான்டென்ட் வந்து எழுதுகிற டைமில் ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ரீடரையும் கஸ்டமரையும் என்ன செய்யணும், நம்மளுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அவங்க பார்த்ததுமே இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு அட்ராக்ஷனில் என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நிறைய லிங்க்ஸ் ஆட் பண்ணி என்ன செய்யணும், அதை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு இதை வச்சு மட்டும் என்ன செய்யக்கூடாது, ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு என்ன இருக்காது, ஒரு நல்ல ரீச் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3-4 லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி போனோன்னா என்ன செய்யும், நல்லா வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த பிராண்டுக்காக வந்து கான்டென்ட் எழுதுகிறோமோ அந்த பிராண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்க்கணும். அண்ட் அந்த பிராண்டை வச்சு பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரிக்காக தானே எழுதி கொடுப்போம் இல்லைன்னா வந்து ஒரு வெப்சைட்டுக்காக வந்து எழுதி கொடுப்போம். அதில் வந்து நம்மளுடைய ரிலேஷனை வந்து ரொம்ப வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வை கெஸ்ட் பிளாகிங் இம்பார்ட்டன்ட். கெஸ்ட் பிளாகிங் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னுள்ளதை பார்க்கலாம். கெஸ்ட் பிளாகிங் வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸை வந்து கொடுக்குது அண்ட் பெனிஃபிட்ஸையுமே வந்து கொடுக்குது. நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்குது. ஸோ இந்த பிஸ்னஸுக்கு தான் கெஸ்ட் பிளாகிங் வைக்க முடியும், இல்லை இந்த வெப்சைட்டுக்கு தான் கெஸ்ட் பிளாகிங் வைக்க முடியும் அப்படின்னு வந்து எதுவுமே வந்து கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியோடைய வெப்சைட்டுக்கு வந்து கெஸ்ட் பிளாகிங்காக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ அதை வந்து பூஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு என்ன செய்யணும், அதை வந்து பூஸ்ட் பண்ணணும். இப்போ ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோவுக்கு நமக்கு வந்து பூஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு என்ன செய்யணும், அதை வந்து பூஸ்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து ஃபிகர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கெஸ்ட் போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நியூவாக வந்து அப்டேட் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்குமே வந்து என்னதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் கான்டென்ட் வந்து கொடுக்குற டைமில் அவங்களுக்குமே வந்து என்னதாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன செய்கிறாங்களாமன்னா அவங்களுடைய பர்சனல் நெட்வொர்க்ஸ்லேயுமே ஷேர் பண்ணி நிறைய ஆடியன்ஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. சில பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் வியூவில் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா வேறு லீடர்ஸ்கிட்ட இருந்து என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இப்போ வேறு இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா, ஒரு ஷூ வந்து பார்த்தோன்னா இந்த ஷூ வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இனி ஒரு பர்சன் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு இதை வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலை, இதுக்கு எப்படி கான்டென்ட் எழுதணும் அப்படின்னு தெரியலைன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களான்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் இருந்து என்ன செய்கிறாங்க, கேப்சர் பண்ணி எடுக்கிறாங்களாமா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி நல்லதுமே வந்து போடுவாங்க, கெட்டதுமே வந்து போடுவாங்க. அப்படின்னா உண்மையான விஷயமும் வந்து போடுவாங்க அண்ட் ஸ்பேமாகவுமே வந்து என்னது நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்காங்க, நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து கான்டென்ட் வந்து எழுதிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து பிளாகர்ஸாக வந்து இருந்தோம்னா என்ன செய்யணும், போஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்பேம் பிளாக்ஸ் என்ன செய்யக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப ஃபெமிலியரான விஷயந்தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓனாக ஃபேஸ்புக், ட்விட்டர் இதே மாதிரி வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து என்ன செய்யலாம், இந்த கான்டென்ட் எல்லாமே வந்து ரெகுலராக ஒரு பிளாக் போஸ்டிங்காக என்ன செய்யலாம், அந்த சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு சிமிலராக தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சோஷியல் மீடியாஸ். ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து மெயினாக இருப்போம், அதுக்கு சப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருப்போம், ஃபேஸ்புக் வச்சுருப்போம். ஸோ யூடியூப்பில் வந்து மெயினாக இருக்கிற நம்ம என்ன கான்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதே தான் என்ன செய்வோம், ஃபேஸ்புக்லேயும் வச்சுருப்போம், இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து வச்சுருப்போம். அதே சேம் வீடியோஸ் தான் என்ன செய்வோம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து யூடியூப்பில் இருக்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் இருக்கணும்னு கிடையாது, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சேம் ஆடியன்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ இதுவுமே வந்து ஒரு வே ஆஃப் இம்ப்ரூவிங் த பிளாக் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் கெஸ்ட்டு போஸ்டிங். இது எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள், லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.